இதுவரைக்கும் நம்ம சேனல்ல பல அமானுஷ்யமான விஷயங்களை பத்தி பார்த்திருக்கோம். அதற்கு தொடர்ச்சியா பயங்கரமான ஒரு கதையை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பஸ் 375 இது சைனால சொல்லப்படுற ரொம்பவே பயங்கரமான அர்பன் லெஜண்ட். சில பேர் இந்த கதைய உண்மைன்னு சொல்றாங்க, சில பேர் இது வெறும் கட்டுக்கதைன்னு சொல்றாங்க. அப்படி என்ன நடந்தது இந்த 375 பஸ்லன்னு நம்ம பார்க்கலாம். இந்த சம்பவம் பெல்ஜியம்ல நடந்திருக்கு. 1995 காலகட்டத்துல இந்த 375 பஸ் மக்களுக்கு நடுவுல பயன்பாட்டுல இருந்திருக்கு. ஆனா இது நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி ஊருக்கு போற கடைசி பஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த பஸ் யுவான்மின் யுவான்னு ஒரு இடத்துல இருந்து பிராக்ரன்ஸ் ஹில்ஸ் இந்த இடத்துக்கு போகக்கூடியது. அப்படிதான் ஒரு நாள் வழக்கம் போல இந்த பஸ் யுவான்மின் யுவான் இடத்துல இருந்து கிளம்பி இருக்கு. அப்ப இந்த பஸ்ல மொத்தமா 4 பேர் இருந்திருக்காங்க. பஸ்ஸ ஓட்டுற டிரைவர், அப்புறம் லேடி கண்டக்டர், அப்புறம் ஒரு டீனேஜ் பையன், ஒரு பாட்டியும் இருந்திருக்காங்க. கொஞ்ச தூரம் பஸ் போய்கிட்டே இருந்திருக்கு. அது ஒரு பனிக்காலம் அப்படிங்கறதுனால பயங்கரமான காத்து வீசுற சத்தமும், அவுட்டர் ஏரியால பஸ் போறதுனால பஸ்ஸோட இன்ஜின் சத்தமும் கேக்குது. அப்படிதான் பஸ் போயிட்டே இருக்கும்போது தூரத்துல ஒரு 3 பேர் பஸ்ஸ ஸ்டாப் பண்றதுக்காக கை போடுறாங்க. அப்ப பஸ் டிரைவர் கண்டக்டர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு மாதிரியான இடம், இவங்க நம்ம பஸ்ல ஏத்த வேணாம், அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த லேடி கண்டக்டரோ, என்ன சொல்றீங்க, இது ஒரு பனிக்காலம், அது இல்லாம நம்ம பஸ் தான் இந்த ரூட்ல போற கடைசி பஸ், அதனாலயே அந்த 3 பேரையும் அந்த பஸ்ல ஏத்துறாங்க. அந்த 3 பேரும் பஸ்ல ஏறும்போது அதுல ஒருத்தவங்களை மட்டும் தாங்கி பிடிச்சிட்டே ஏறுறாங்க. அதுவும் இல்லாம அந்த 3 பேரும் ரொம்ப பழமையான ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம ரொம்ப வித்தியாசமாவும் இருக்காங்க. பஸ்ஸும் மூவ் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்ச தூரம் போனதும் அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்த பாட்டி அந்த டீனேஜ் பையனை பார்த்து, இவன் என் பர்ஸ திருடிட்டான்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. பஸ் கண்டக்டரோ, சரி பாட்டி நான் செக் பண்றேன்னு அந்த டீனேஜ் பையனை செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்க கிட்ட எந்த ஒரு பர்ஸும் கிடைக்கல. பஸ் கண்டக்டர் பாட்டி கிட்ட, பாட்டி உங்க பேக்ல நல்லா செக் பண்ணி பாருங்க, அங்கதான் இருக்கும், இல்லனா நீங்க பஸ் ஏறதுக்கு முன்னாடியே தொலைச்சிருப்பீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பாட்டியோ, நீங்க பஸ் நிப்பாட்டுங்க, இவனை நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேன், அங்க போயிட்டு கேட்க வேண்டிய விதத்துல கேட்டாதான் இவன் உண்மையா சொல்லுவான் அப்படின்னு சொல்றாங்க. பஸ்ஸும் அடுத்த ஸ்டாப்ல நிக்குது. அந்த பாட்டியும் அந்த டீனேஜ் பையனை கூட்டிட்டு பஸ்ஸ விட்டு இறங்குறாங்க. அப்படி இறங்கும் போது அந்த பாட்டிய அந்த 2 மர்மமான நபர்கள் பாக்குறாங்க. அப்ப பாட்டி என் பர்ஸ் வேணும்னு ரொம்பவே சத்தமா அந்த டீனேஜ் பையனை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த பஸ்ஸும் அவங்கள விட்டு தூரமா போகுது. அப்போ அந்த பாட்டி, என்னோட பர்ஸ் எல்லாம் தொலைஞ்சு போல, நான் உன்னோட உயிரை காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க அந்த டீனேஜ் பையனும், அது எப்படி, யாருகிட்ட இருந்து என் உயிரை காப்பாத்துனீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த பாட்டியோ, நீ நமக்கு அப்புறமா பஸ்ல ஒரு 3 பேர் ஏறினாங்கல்ல, அவங்க 3 பேரும் மனுஷங்களே இல்ல, ஏன்னா நான் திரும்பி பார்க்கும்போது அந்த 3 பேருக்கும் கால்களே இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல ஒரு பஸ் ஒண்ணு ஒரு பெரிய ஏரியில இருந்து கண்டுபிடிச்சதாகவும் அதுல 3 பேர் இறந்த நிலைமையில இருந்ததாகவும் போட்டு இருக்கு. அந்த 3 பேர் வேற யாரும் இல்ல, அந்த பஸ் டிரைவர், அப்புறம் லேடி கண்டக்டர், அப்புறமா 3 பேர் யாரையோ கைத்தாங்களா புடிச்சிட்டு வந்தாங்கல்ல, அவங்கதான். இந்த கேஸ் நிறைய வதந்திகள் மட்டும் இல்லாம இன்னும் போலீஸ்னால சால்வ் பண்ணவே முடியல. இந்த மாதிரி பேய் கதைகளை கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.